பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவினாலும் கிருபையினாலும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவுக்கும் ஜெபங்களுக்கும் நாங்கள் எப்போதும் கடமைப்பட்டிருக்கோம். ஆண்டவரும் அந்த இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய மெசேஜ் மூலமாக உங்களோடு பேச ஆசைப்படுறேன். என்னோடு சேர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஜெயித்து விட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்ப்பா. அப்பா, நீர் இந்த வாயை பயன்படுத்தி, இந்த நாவை பயன்படுத்தி ராஜா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆண்டவரே உம்முடைய மெசேஜ ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பாயிற இடங்கள்ல எல்லாம் ஆண்டவரே பரவசம், ஜீவன், வல்லமை உண்டாகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை ராஜா. அடியனை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கு இது ஒரு ஆதரவாகவும், கேட்கிறவங்களுக்கு இது ஒரு ஆண்டவரே அவங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையில ஒரு உந்துதலாகவும் அமைய ஆண்டவரே நீங்க கிருபை நல்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே. இப்ப இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம இன்றையோட செய்திக்கு கடந்து போகலாம். இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு ஏதேன் தோட்டத்து நதிகளும் ஆவிக்குரிய நிலையும். ஆவிக்குரிய நிலைகளை நம்ம ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 நதிகளை வைத்து ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன ஒரு மெசேஜை உங்களுக்கோடு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. ஓகே, என்னோடு சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக உங்களோட பைபிளை திருப்புங்க. யோவான் 15:5 நான் படிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால சொல்லப்பட்ட இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுள சித்தம். நாம அனைவரும் அவரில் நிலைத்திருக்கணும், அவர் நம்மில் நிலைத்திருக்கணும். அவர் திராட்சை செடி, நாம் அவருடைய திராட்சை செடியோட கொடிகள். நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது அவருக்கு உகந்த கனிகளை நாம் கொடுப்பதே பிதாவோட சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வேத வசனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பது, ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இத ஆவிக்குரிய கனி. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரியாது. இது ஒரு 4 ஆவிக்குரிய வாழ்க்கையில 4 நிலைகள் அப்படின்றதுல பைபிள்ல எங்கெங்க எடுத்தாலும் ஆண்டவர் தன்னை ஒரு தோட்டக்காரரா உருவகப்படுத்துவார். உங்களுக்கு ஆதியாகமத்துல எடுத்தோம்னாலே ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கி, அந்த தோட்டத்துல எங்க பார்த்தாலும் தன்னை ஒரு தோட்டக்காரர், நானே ஒரு மெய்யான திராட்சை செடி, நிறைய ஓமைகள் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். அவர் தன்னை ஒரு தோட்டக்காரரா காமிச்சுக்கிட்டே உருவகப்படுத்திக்கிட்டே வருவார். அல்லேலூயா. அப்படி வரும்போது என்னோடு சேர்ந்து ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா, அல்லேலூயா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் அப்ப 9வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இது அவர் அழகா உருவாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தை பத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம். அழகா அவர் அந்த தோட்டத்தை பண்படுத்தி என்னென்ன கனி இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரோ அந்த கனிகளை அந்த தோட்டத்துல அவர் வைக்கிறார். அது மட்டும் இல்ல, தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு நன்கு தெரியும், நம்ம பிதா ஆவியானவருக்கு ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும், ஒரு தோட்டம் இருந்தா தண்ணி அப்படின்றது முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தோட்டத்துக்குரிய தண்ணி இல்லைன்னா அந்த தோட்டங்கள் செழிப்பா இருக்காது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் அழகா அந்த தோட்டத்துக்கு அழகா சொல்றார். 10வது வசனத்துல இருந்து,
தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அல்லேலூயா. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தண்ணியோட இம்பார்ட்டண்ட்டை உணர்ந்தவரா அந்த தோட்டத்துக்கு இருக்கக்கூடிய விருட்சங்களுக்கு, செடிகளுக்கு தண்ணீர் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமானது அப்படின்றத அவர் உணர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 நதிகளை குறித்து தான் ஆண்டவர் என்னோடு பேசினாரு. இந்த 4 நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதுல முதலாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது ஆற்றுக்கு, நதிக்கு பேர் என்ன அப்படின்னா, நான் எல்லா வசனம் படிக்கல, அந்த பேரை மட்டும் படிச்சு நான் சொல்றேன். முதலாவது ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அல்லேலூயா. முதலாவது ஆற்று எங்க இருக்குன்னா 11வது வசனம். ரெண்டாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11ல பார்த்தீங்கன்னா முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அந்த பைசோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஃபுல் ஃப்ளோவிங் அப்படின்வாங்க. அல்லேலூயா. அதாவது ஒரு பெருக்கம். ஃபுல் ஃப்ளோவிங் அப்படின்னா முழுமையான ஒரு 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 பாயும் சக்தி, ஒரு முழுமையாக ஒரு ஓடுகிற சக்தி, அந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸ். அல்லேலூயா. ஒரு பரிபூரணத்தை குறிக்குது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்டெப்பே ஆண்டவர் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னா முத அளவு என்ன அப்படின்னா, முதல் லெவல் என்ன அப்படின்னா பைசோன், இன்க்ரீஸ். அவர் ஒரு விஷயத்தை படைக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் சரியாக பெர்ஃபெக்டா, இஸ் அ காட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், காட் ஆஃப் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரிடத்துல எந்த ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர் படைத்த கிரியேஷனா இருக்கட்டும், அவர் படைத்த படைப்பா இருக்கட்டும், அவர் கொடுக்கக்கூடிய வரமா இருக்கட்டும், அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையா இருக்கட்டும், அவர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா இருக்கும், அது பெர்ஃபெக்டா இருக்கும், அது பெர்ஃபெக்ஷனோட இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுடைய படிப்புக்காக, பைபிளோட நாலேஜுக்காக ஹீப்ரூல நம்பர் 7 அப்படின்றது பெர்ஃபெக்ஷன் ஆர் கம்ப்ளீட் அப்படின்றது குறிக்கும். நீங்க ஆதியாகமத்திலே 1:1 கிரியேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது 6 நாள் எடுத்துக்கிடுவார், சிருஷ்டிப்பார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா எது குறிக்குது? நம்பர் 7 அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட், ஒரு பெர்ஃபெக்ஷனை குறிக்குது. அவர் முடிச்சிட்டார், எல்லாத்தையும் கரெக்டா சிருஷ்டித்து முடித்து விட்டார் அப்படின்றத தான் இந்த 7ன்றது குறிக்கும். இந்த மாதிரி 7 அப்படின்றத நீங்க ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா பைபிள்ல ஒரு மோர் தென் 700 டைம்ஸ் இந்த 7 அப்படின்றது வரும். நீங்க நிறைய படிக்கலாம். 7 பண்டிகைகள், எக்கால சத்தங்கள், 7 மெனோரால விளக்குல 7, நிறைய செவன்ஸ். பலிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் நிறைய லேவியர் ஆகமத்துல 7 அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணால் படிக்கலாம். அல்லேலூயா. ஸோ முதலாவது நிலை இன்க்ரீஸ், அதாவது ஒரு பெருக்கம். ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிற ஆவிக்குரிய முதல் நிலையே பெருக்கத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். என்னோடு சேர்ந்து எபேசியன்ஸ் 3:19 திருப்பினீங்கன்னா ஆண்டவர் அதில் அழகாக சொல்லியிருப்பாரு. எபேசியர் 3:19 பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கு. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்போது அழகா சொல்றாரு, அறிவு கெட்டாத அந்த அன்பை, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், நீங்க அதுல வல்லவர்களாகணும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். அவர் கொடுத்தா அது சகலமும் பரிபூரணமா தான் இருக்கும், அது ஒரு ஃபுல் ஃப்ளோவிங்கா தான் இருக்கும், அது ஒரு பெருக்கத்துக்கு ஏற்றவதா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆவிக்குரிய நிலைமையில முதல் நிலைமை அந்த பைசோன் ஆறு அது எதை குறிக்குது அப்படின்னா இன்க்ரீஸ், ஒரு பெருக்கத்தை குறிக்குது. ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆறுக்கு பேரு கீகோன். தமிழ்ல ஒரு கை ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்துல வச்சுக்கோங்க, அதுல இருந்ததை நம்ம இது பண்றோம். ரெண்டாவது ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அல்லேலூயா. இந்த கீகோன் ஆற்று அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா பர்ஸ்டிங் ஆர் கஷிங். ஹல்லேலூயா. பஸ்டிங். ஆறுக்கு நம்ம பார்த்தோம் முதல் நிலைமை அப்படின்னா இன்க்ரீஸ், ஒரு ஃபுல்னஸ், ஒரு ஃபுல் ஃப்ளோவிங்ல போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு இன்க்ரீஸ், ஒரு பெருக்கம் வரும்போது அடுத்து என்னவாகும் அப்படின்னா அது ஒரு பர்ஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகும். ஹல்லேலூயா. ஒரு கஷிங், அதாவது அப்படியே பிரிச்சு அப்படியே வெடிச்சு செதறி போகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா.
என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சகல பரிபூரணத்தினாலும் நம்ம சகல அறிவினாலும் தேவன் அறிகிற அந்த அன்புனால நிரப்பப்படும் போது, தேவனை தேடுகிற ஒவ்வொரு நாளும் தேடும் போது நம்மளுடைய அந்த பரிபூரணத்துல நம்ம நிரம்பி 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 நம்மளே அறியாமலே நம்மளிடத்துல இருந்து ஒரு பர்ஸ்டிங், ஒரு கஷிங், அதாவது ஒரு பிளஸ்ஸிங் மற்றவங்களுக்கு பாயும். அதுதான் தேவனுடைய திட்டம். இது 2வது நிலைமை, அடுத்தவங்களுக்கு உபயோகரமான வாழ்க்கை. நம்ம மூலமாக நீங்க நிலைமையில நீங்க இன்க்ரீஸ் ஆகும்போது, தேவனுடைய சித்தம், தேவனுடைய அன்பை அறியும் போது, தேவன் உங்களை நிரப்புற அளவு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கும் போது 2வது நிலைமைக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போவாரு. அதுதான் உங்க மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இட் இஸ் அ பிளஸிங் டு அதர். அல்லேலூயா. நீங்க யோவான் எழுதின அதே சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துக்கு நேர திருப்பினீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம் என்னோட சேர்ந்து படிக்கிறீங்களா? யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது எப்பயுமே எட்டர்னல் பிளஸ்ஸிங், எல்லாமே நித்தியத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய 2வது வாழ்க்கையில நம்ம உயரும் போது, முதல் ஸ்டேஜ்ல இருந்து 2வது ஸ்டேஜுக்கு ஆண்டவர் உயர்த்தும் போது, நம்ம அந்த நித்திய ஜீவனை நோக்கி நித்திய வாழ்க்கைக்கு ஏதுவாக நம்மளை மாற்றிக்கொண்டே போகும்போது நம்மிடத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அபிஷேகம். அதனாலதான் தாவீது சொல்லுவாரு சங்கீதம் 23ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாளும் அவரை தேட தேட, ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தில் நம்ம பலப்பட, ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்துவத்தை, அவருடைய வல்லமையும், அவருடைய மகிமையும் நம்ம காண நமக்குள்ள இருந்து பெருகக்கூடிய இந்த ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம் ஒரு பர்ஸ்டிங்கா போயிட்டு மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இது 2வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல்னஸ். ஆவிக்குரிய முதல் நிலைமையிலே ஆண்டவர் நம்மளை எதையுமே நமக்கு அபிஷேகத்துல பண்ணாருன்னா ஒரு ஃபுல்னஸோட தான் அவர் பண்ணுவார். ஏன்னா ஹி இஸ் த காட் ஆஃப் பெர்ஃபெக்ட். அவர் எதை செஞ்சாலும் ஒரு கம்ப்ளீட்டா தான் செய்வார். முதல் ஸ்டேஜே நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இன்க்ரீஸ், ஒரு பெருக்கத்தின் நிலைமை தான் இருக்கும். 2வது நிலைமை நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. 3வது ஆறுக்கு பேரு என்ன அப்படின்னா, கிதகேல் அப்படின்வாங்க. கிதகேல் இங்கிலீஷ்ல, தமிழ்ல கிதகேல். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் தமிழ்ல பேரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்விஃப்ட் ஆர் டாட்டிங். அல்லேலூயா. ஆன் த டாட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்கிறவங்க. ஒரு சின்ன டாட்டா இருந்தாலும் ஒரு புள்ளி வச்சு ஒரு பெரிய ஒரு வட்டமா போட்டு ஒரு பெரிய பேப்பர் வச்சாலும் அந்த சின்ன புள்ளியில அந்த டாட்டை எய்ம் பண்ணி அடினா அடிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. அதுதான் நம்மள ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டாட், ஆன் த டாட். எதுக்காக தேவன் பர்பஸ், நோக்கம், எதுக்காக தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரோ ஆன் த டாட், தேவனுடைய சித்தம் உங்களை கொண்டு எதுக்காக இந்த பூமியில் உருவாக்கப்பட்டதோ அந்த பர்பஸை நிறைவேற்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை எக்யூப் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் 3வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் ஒரு ஃபுல்னஸ். ஆண்டவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களை ஒரு ஃபுல்னஸ்ல தான் ஆரம்பிக்க வைப்பாரு. 2வது, நீங்க அவரை தேடுகிற அந்த அறிவின் அந்த ஆற்றல் வளர வளர, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பர்ஸ்டிங், அந்த கஷிங், அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். 3வது ஆறு, ஒரு ஸ்விஃப்ட் ஆன் டாட். தேவனுடைய பர்பஸ் ஆன் த டாட் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த தேவனுடைய இலக்கு, தேவனுடைய நோக்கம் உங்க மூலமாக நிறைவேற தேவன் உங்களிலிருந்து செயல்படுவார். அல்லேலூயா. அதுதான் 3வது நிலைமை. ஒரு சின்ன இது எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24 படிச்சீங்கன்னா, மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒரு ஜெபம் எப்படி இருக்கும்? ஒரு பர்பஸ், தேவ சித்தம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு 3வது ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய உன்னத நிலையில் இருக்கக்கூடியவருடைய நிலைமை வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆன் த டாட். எல்லாமே பெர்ஃபெக்ட். அது எந்த பாயிண்டோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சு அவங்க ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீணா இருக்காது, வீணான வார்த்தைகளா இருக்காது. ஹல்லேலூயா. அதுதான் 3வது நிலைமை. ஒரு நிச்சயம் இல்லாத நிலைமை இருக்காது. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தெரியும், இதுதான் தேவன் என்னை கொண்டு செய்யக்கூடிய நோக்கம், அவருடைய பர்பஸ் என் வாழ்க்கையில இதுதான்.
அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு ஒரு அறிஞ்ச ஒரு வாழ்க்கை. அதை அழகா சொல்றதுன்னா, முதலாவது கொரிந்தியன், ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ல 9வது அதிகாரத்தை என்னோட திருப்பினீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் நம்பர் 9 verses 26. நான் படிக்கிறேன். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை இல்லை, நான் தேவையில்லாம ஓடுறவன் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் 3வது ஆவிக்குரிய நிலை. தான் செய்யறது தேவனோட சித்தம் என் மேல என்ன இருக்கு, என்னை கொண்டு தேவன் எதை செய்ய வர்றாரு, ஆன் த டாட். ஹல்லேலூயா. அந்த பர்பஸ் நோக்கி கரெக்டா அடிக்கக்கூடிய ஒரு இலக்கு உள்ளவனாக ஆவிக்குரிய நிலையில 3வது இடத்துல இருந்தா உங்க வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 4வது 6க்கு 4வது நிலைமை. ஹல்லேலூயா. 4வது 6 என்ன போட்டிருக்கு? 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2 அந்த 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல், 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். இங்கிலீஷ்ல யூஃப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்வீட் ஆர் ஃப்ரூட்ஃபுல். அல்லேலூயா. ஸ்வீட் அரோமா, தேவனுக்கு ஏற்ற நற்கந்த வாசனை, அல்லதுன்னா தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அல்லேலூயா. இதுதான் தேவனோட அல்டிமேட் 4வது ஆவிக்குரிய உன்னத நிலை. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான நிலை என்ன அப்படின்னா இதுதான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல சுகந்த வாசனை உள்ளவர்களா இருக்கணும், அவருக்கு ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும். இது அழகா சொல்லணும்னா வேதவசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியன்ஸ் 2:14 எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 கொரிந்தியன்ஸ் 2:14 ரீட் பண்றேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தமிழ்ல வாசனை அப்படின்றது நமக்கு ஒரு அந்த வேர்டு வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. 15 பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. அழகா சொல்லியிருக்காங்க. தமிழ்ல அந்த அளவுக்கு அந்த வேர்டோட ஹைலைட் நமக்கு புரியல. நற்கந்தம் அப்படின்னோடனே நமக்கு என்னமோ ஒரு 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 சரியான ஒரு இது கிடைக்கல. ஆனா இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, for we are the aroma of Christ to God among those who are being saved and among those who are perishing. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். அந்த ஸ்வீட் அரோமா, என் தேவனுக்காக நாங்கள் நற்கந்தமா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை தான் ஆவிக்குரிய 4வது நிலை. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கனியுள்ள ஒரு வாழ்வு. அல்லேலூயா. இப்ப அந்த 4 நிலையை நம்ம திருப்பி சொல்றேன் நான். 1வது நிலை இன்க்ரீஸ், ஒரு ஃபுல்னஸ். ஆண்டவர் நம்மளை எடுத்து ஆரம்பத்திலே நம்மளை எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா ஒரு ஃபுல்னஸ், ஒரு இன்க்ரீஸ், ஒரு பெருக்கத்தோடு தான் நம்மளை ஆரம்பிப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு எது தேவையோ அதை கொடுத்தாதான் நம்மளால ஓட முடியும் அப்படின்றது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தை அவர் படைக்கும் போது நீங்க அழகா படிக்கலாம், அவர் பார்த்து ஒவ்வொன்றையும் அழகா சிருஷ்டித்து அழகா உருவாக்கி அழகா ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் அந்த தோட்டத்துல வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஹீ நியூஸ் உங்களுக்கு என்ன தேவை, அதை அழகா கொடுப்பாரு. அவர் கொடுத்தா அது பரிபூர்ணமா இருக்கும். நம்ம படிச்ச வசனத்தின்படி பரிபூரணம், அதாவது சகல பரிபூரணத்தினாலும் அவர் கொடுக்கறது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டா தான் இருக்கும். அதுல குறைன்னு ஒண்ணு இருக்காது. அல்லேலூயா. இது முதல் நிலைமை. உங்களிடத்துல இருந்து அந்த இன்க்ரீஸ் ஆக, பெருக்கம் அடைய நீங்க தேவனை தேடுகிற ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுக்காக வாஞ்சிக்கிற அந்த வாழ்க்கை வாழ உங்களிடத்துல இருந்து வரக்கூடிய அந்த பர்ஸ்டிங், அந்த கஷிங், அது என்ன ஆகும் அப்படின்னா யூ ஆர் பிளெஸிங் டு அதர்ஸ். அதனாலதான் தாவீது சொன்னது மாதிரி, சங்கீதம் 23 சொன்ன மாதிரி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த நிரம்பி வழிகிறதுல அநேகருக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். அல்லேலூயா. இது 2வது நிலைமை. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டாட், அதாவது கிதகேல் தமிழ்ல சொல்லுவோம், ஹிதகேல் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஸ்விஃப்ட் ஆர் டாட்டிங். ஆன் த டாட். தேவனுடைய நோக்கம், பர்பஸ் உங்களை கொண்டு நீங்க தெளிவா இருப்பீங்க. இதுதான் என் தேவன் என் மேல கொண்ட சித்தம், இதுதான் தேவனுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் 3rd ஸ்டேஜ், ஆன் த டாட்.
அதாவது அந்த பவுல் சொன்ன மாதிரி நான் நிச்சயம் இல்லாம ஓட மாட்டேன், ஆகாயத்தில் நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். ஐ நோ மை பர்பஸ், அந்த காட்ஸ் பர்பஸ் இன் மை லைஃப். நான் எதை செஞ்சாலும் தேவன் அதுல எதை நினைக்கிறாரோ அதை நான் செய்து முடிக்கிற ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. யூஃப்ரட்டிஸ் அப்படின்னா 4வது நதி, ஸ்வீட் அரோமா ஆர் ஃப்ரூட்ஃபுல். ஹல்லேலூயா. ஒரு சுகந்த வாசனை ஆர் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அதனாலதான் நம்ம படிச்ச முதலியே யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்க என் கொடியில இருக்கீங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுப்பீங்க. தேவனுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டும் போது தேவன் உங்களிலிருந்து இந்த கனிகளை கொடுக்க கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த மெசேஜ் நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு சிறிய ஜெபத்தின் மூலம் நம்ம முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ராஜா, இந்த இனிய மாலை பொழுதுக்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய இந்த 4 நிலைகளையும் அப்பா, இந்த 4 நதிகள் ஏதேனில் பாயக்கூடிய இந்த 4 நதிகள் மூலமாக நீங்க அந்த அடியனுக்கு வெளிப்படுத்தின இந்த செய்தி மூலமாக அப்பா, அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் என் தேவனாய கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஸ்டேஜை அவங்க அடைய கிருபை தாங்கப்பா. நீங்க எல்லா சம்பூரணரா இருக்கிறீங்கப்பா. உங்கள் இடத்துல கேட்டு நாங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த கிருபையை நல்கியிருக்கீங்கப்பா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஓடி வந்து அப்பா உம்மிடத்தில் ஆண்டவரே எங்கள் குறைகளை சொல்லி எங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த மகா உன்னதமான பிரதான ஆசாரியர் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக நீங்க செய்கிற எல்லாவற்றுக்கும் நன்றிப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிறவங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும், ஒரு இன்க்ரீஸ் உண்டாகட்டும், ஒரு பஸ்டிங் போத் அவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. அவங்க வாழ்க்கையில தேவன் கொண்ட பர்பஸ் நோக்கம் நிறைவேறட்டும். அவங்க தேவனுக்கு நற்கந்தமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லா துதிக்கிற மகிமை உங்களுக்கு ஒருவருக்கு விற்பட்சமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.